பரிசுத்த மத்தேயு 8வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இயேசுவை தேடி ஒரு மனிதன் வருகிறான். கப்பர்நகூம் என்ற பட்டணத்திற்கு இயேசு வந்த பொழுது 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியாயிருந்த, அதாவது 100 போர் சேவகர்களுக்கு கேப்டனாக இருந்த 100க்கு அதிபதி. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தை ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். ரோம அரசாங்கம் அவர்களை ஆட்சி செய்ததினால தேசம் முழுவதிலும் ரோம போர் வீரர்கள் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து நடத்தி வந்தார்கள். இந்த பட்டணத்திலும் ஒரு 100க்கு அதிபதி 100 போர் வீரர்களுக்கு தலைவனாக அந்த பட்டணத்தை கண்காணிப்பிற பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருந்தான். அந்த ரோம அதிகாரி, காவல்துறை அதிகாரி, அவனுடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை. அவன் நேசித்த ஒரு வேலைக்காரன், அவனுக்கு துணையாயிருந்த வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண வேதனையில் ஆகிவிட்டான். அந்த வேலைக்காரனுக்காக இயேசுவை தேடி இந்த 100க்கு அதிபதி வந்து வேண்டுதல் செய்கிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய வேலைக்காரனுக்கு அற்புதமாய் சுகம் கொடுத்தார் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற மனிதன் வருகிறான், ஒரு தேவையோடு கூட வருகிறான், தன் வீட்டில் ஒரு பிரச்சனையோடு கூட வருகிறான், தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டதை நிமித்தம் வருகிறான். ஒரு அதிகாரியாக இருந்தபடியினால் அவன் எத்தனை வைத்தியர்களிடத்தில் அந்த வேலைக்காரனை கவனித்திருக்க கூடும், எவ்வளவு பணங்களை செலவு செய்து அவன் மருத்துவன் பார்த்து அந்த வேலைக்காரனை சுகமாக பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். எல்லாம் தோல்வியிலே முடிந்த ஒரு சூழ்நிலை. அதனால் அவனுக்குள்ள ஒரு துக்கம். என் வீட்டிலே எனக்கு உதவியாக இருக்கிற, நான் நேசிக்கிற இந்த வேலைக்காரன் மரண படுக்கையில் ஆகிவிட்டானே, வேதனையில் கஷ்டப்படுகிறானே, எல்லாம் என்னை கைவிட்ட ஒரு சூழ்நிலை. இப்பொழுது யாரிடத்திலே போவது என்று சொன்ன பொழுது இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படுகிறான். இயேசு அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக சுற்றித் திரிகிறார், குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், அற்புதங்களை செய்கிறார் என்ற செய்தியை கேட்டபோது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. அப்படியானால் இந்த இயேசு என் வேலைக்காரனை குணமாக்க முடியும், இந்த இயேசு என் வீட்டின் துக்கத்தை மாற்ற முடியும், இந்த இயேசு என் உள்ளத்தில் இருக்கிற வேதனையை மாற்றக்கூடும், ஆகவே இந்த இயேசுவனிடத்தில் போவேன் என்று அவன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவனிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என் வேலைக்காரன் திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறான் என்பதாய். முதலாவது இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். I will come and heal him. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் குணமாக்கி விடுவான் என்பதாய். அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அதே நாளிலே வேலைக்காரன் சுகமாக்கி விட்டான். அவனுடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடந்து விட்டது. இன்றைக்கு ஏதோ ஒரு தேவையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனைவி வியாதிப்பட்டதை நிமித்தம், உங்களுடைய கணவர் பாவத்திலே கட்டுண்டதை நிமித்தம், உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பாதிப்பில் வேதனைப்படுகிறது நிமித்தம், அல்லது உங்களுடைய குடும்பம் கடன் பிரச்சனையிலே தவிக்கிறது நிமித்தம், ஒரு வறுமையின் வேதனை வீட்டுக்குள்ளே காணப்படுவது நிமித்தம், எங்க வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வியாதியின் பாதிப்பு காணப்படுகிறது, வறுமையின் வேதனை காணப்படுகிறது, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், என் குழந்தை சுகமாக வேண்டும், என் கணவருக்கு சுகம் உண்டாக வேண்டும், இப்படி ஏதோ ஒரு தேவையோட இயேசுவை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த எங்க வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வியாதியின் பாதிப்பு காணப்படுகிறது, வறுமையின் வேதனை காணப்படுகிறது, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், என் குழந்தை சுகமாக வேண்டும், என் கணவருக்கு சுகம் உண்டாக வேண்டும், இப்படி ஏதோ ஒரு தேவையோட இயேசுவை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். அன்றைக்கு இயேசுவை தேடி வந்த 100க்கு அதிபதியின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசு உங்களுக்கும் அதே விதமான அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது, உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வியாதியை மாற்றுகிற ஆண்டவர் இயேசு, கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுக்கிற இயேசு, உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த 100க்கு அதிபதியினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இவ்வளவு பெரிய அற்புதம் செய்தாரே, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை நினைக்கலாம், நானும் எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன் ஐயா, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சிலர்லாம் வந்து சாட்சி சொல்கிறாங்க,
கேன்சர் எனக்கு சுகமாயிற்று, கட்டி மறைந்து போய்விட்டது, இது மாதிரி பாவ கட்டலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். நிறைய பேர் சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜெபிச்சா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஏன் ஜெபத்துக்கு மட்டும் ஏன் இன்னும் பதில் வரவில்லை? இந்த எண்ணம் கேள்வி உள்ளத்தில் எழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த மனிதனுடைய ஜெபத்திற்கு அற்புதம் செய்ய காரணம் என்ன? ஆண்டவர் இந்த மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு ஏன் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார்? இந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் விசேஷமாய் கண்டது என்ன? அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை இந்த மனிதனிடத்தில் இயேசு பார்க்கிறார். உங்களிடத்தில் இந்த காரியம் இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த மனிதனுக்குள்ளே காணப்பட்ட 3 விசேஷமான குணங்கள், ஆண்டவர் அதை பார்த்து தான் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் மனிதனுடைய முகத்தை பார்ப்பது இல்லை, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தை கவனித்து தான் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடிக்கலாம், ஆண்டவரை பார்த்து கதறலாம். ஆண்டவர் வெறும் கண்ணீரை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறவர். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அதை ஆராய்ந்து பார்த்து அதற்குத்தான் அற்புதம் செய்கிறவர். இந்த மனிதன் 100க்கு அதிபதி, ஒரு பெரிய அதிகாரி. அவன் நினைத்தால் இயேசுவை அவரை வீட்டுக்கு வரவழைத்திருக்க முடியும். ஆனால் அவன் இயேசுவை தேடி வந்திருக்கிறான். அவனிடத்தில் 3 விசேஷமான காரியங்களை பார்க்கிறார். முதலாவது, ஆண்டவர் அவனிடத்தில் பார்த்த ஒரு காரியம், அவன் அன்புள்ள ஒரு மனிதனாயிருந்தான், அன்பு நிறைந்த ஒரு மனிதனாயிருந்தான். பொதுவாக ரோம அதிகாரிகள் ஒரு மாதிரி மிருக சுபாவம் உள்ளவளாக இருப்பாங்க. அவங்க யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பொதுவான சுபாவம் அப்படித்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தான் ஆளுகிறவர்கள். மக்கள் அடிமையாக இருந்ததுனால அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளாக இருந்தார்கள். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய மனைவிக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்காக அல்ல, அவனை தனக்கு குடும்பத்தில் சம்பந்தப்படாத வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், அவனுக்கு உதவியாயிருந்து வேலை செய்து கொடுக்கிற ஒரு மனிதன், அவனுக்காக இந்த 100க்கு அதிபதி வருகிறான். பொதுவாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் தன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தால் அவன் வியாதிப்பட்டால் என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு கீழே 100 பேர் போர் வீரர்கள் இருக்கிறாங்க, 100 பேருக்கு அவன் அதிபதியாக, அவன் கேப்டனாக இருக்கக்கூடியவன். 2 பேரை கூப்பிடுவான், இவனை கொண்டு போய் வைத்தியரை பார்த்துட்டு சுகமாக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியும். அல்லது இவனுக்காக சில வைத்தியரை அழைச்சிடுவாங்க, அவனை குணமாக்குங்கப்பா, கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ஏன் வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இவன் வீட்டு வேலைக்காரன் தானே, அடுத்த வேலையாளை வைத்து கவனித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை. தன்னுடைய சொந்த குடும்பத்தை போல நேசித்தான். அதனால தான் அவனே புறப்பட்டு இயேசுவண்டை வருகிறான். அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்காக வந்து விண்ணப்பம் பண்ணவில்லை, தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு மனிதனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசு அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார், இவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறது என்பதாய். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 4:8 வாசிக்கும் பொழுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். அவர் அன்பாயிருக்கிற ஒரு தேவன், நமக்குள்ளே அந்த அன்பு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட அன்பு? எல்லாரும் சொல்லுவாங்க அன்பு இருக்கிறதுங்க, எல்லாருக்குள்ளே இந்த அன்பு இருக்கிறது என்பதாய் சொல்லுவார்கள், உண்மைதான். ஆனால் இயேசு எதிர்பார்க்கிற அன்பு என்ன? மார்க் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரு அன்பை இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். அந்த அன்பு இந்த 100க்கு அதிபதிக்குள்ளே இயேசு பார்க்கிறார். அவன் தன்னுடைய வேலைக்காரனை தன்னை போல நேசிக்கிறான், தான் பாதிக்கப்பட்டதை போல உணர்கிறான். வீட்டு வேலைக்காரன் தானே, அவன் சுகமானால் சரி, சுகமாகவிட்டால் இன்னொரு வேலைக்காரனை வைத்துக் கொள்ளலாம், அவனுக்கு இருக்கிற அதிகாரத்திற்கு அப்படி செய்ய முடியும். ஆனால் அவனை அற்பமாக நினைக்காதபடி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், தன்னை போல் அவன் நேசித்ததினால அவனே இயேசுவண்டை வந்து நிற்கிறான், என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று. அந்த அன்பு தான் இயேசுவை கவர்ந்து கொண்ட ஒரு அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு எனக்குள் இருக்கிறதா? என்னை போல நான் மற்றவர்களை நேசிக்கின்றேனா? என்னை போல எங்கள் தெருவில் உள்ளவங்களை, எங்கள் கிராமத்தில் உள்ளவர்களை, எங்கள் ஊரில் இருக்கிற மக்களை, எங்கள் சபையில் இருக்கிற மக்களை, என்னோடு வேலை பார்க்கிற மக்களை என்னை போல நான் நேசிக்கிறேனா என்று உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். அங்கே நாம் குறைவுபட்டிருக்கிறோம். அதனால தான் ஜெபம் கேட்கப்படவில்லை, அதனால தான் இன்னும் அற்புதம் நடக்கவில்லை. இந்த மனிதன் தன்னை போல தன் வேலைக்காரனை நேசிக்கிறான்.
ஆண்டவர் அன்பின் ஆழத்தை சொல்லிக் கொடுக்கும் போது மத்தேயு 5:44 சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் அல்ல, உங்களை சத்துருவாக நினைத்து பகைக்கிறவர்களை கூட நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் இயேசு. அதை வாழ்ந்து காண்பித்தவர் இயேசு. அவரை அவமானப்படுத்தின, கேவலப்படுத்தின, சிலுவையில் அறைந்து வேதனைப்படுத்தினவர்களை கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அன்பை வெளிப்படுத்தினவர் இயேசு. ஆனால் இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களுக்கு தீமை செய்ததனால அவங்களை பகைக்கிறீர்கள், அவங்க மேல கசப்பை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவங்களை சத்துருவாக நினைக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு சத்துருக்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு கிறிஸ்தவன் யாரையும் சத்துருவாக நினைக்க கூடாது. இந்த தேசத்திலிருந்து யார் என்னை பகைத்தாலும் அவர்களையும் என்னுடைய சகோதரர்கள். ஒருவேளை சில மத வைராக்கியத்தினால் என்னை பகைக்கலாம், அதனுடைய மத வைராக்கியம், அது நிமித்தம் என்னை சத்துருவாய் நினைக்கலாம். ஆனால் என் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது, அவன் உன் சத்துரு அல்ல, அவன் உன்னுடைய சகோதரன், அவன் உன் தேசத்தை சார்ந்தவன், அவனுக்கு இருக்கிற அறியாமையினால் உன்னை பகைக்கிறான், நீ அவனை நேசிக்க வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். சத்துருக்களையும் பகைஞ்சரையும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதபடி உங்களை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு போதித்த ஒரு அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் உங்களுடைய ஜெபம் விலையேற பெற்றது, உங்களுடைய ஜெபம் கனப்படுத்தப்படும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். நீங்கள் யாரையோ பகைத்து கொண்டு, யார் மேலேயோ கசப்பை வைத்துக் கொண்டு, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அற்புதம் செய்யுங்க என்று சொன்னால் அற்புதம் நடைபெறாது, ஜெபத்திற்கு பதில் வராது. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் எதனால் அப்படி சொல்லுகிறார்? யோவான் 13:34 வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அன்பு கோருவதை போல நீங்கள் பிறரிடத்தில் அன்பு கோருங்கள். உங்கள்கிட்ட எத்தனையோ குறை இருக்கிறது, ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் தினம் ஒழுங்காக வேறு வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, சில மிஸ்டேக் பண்ணுறீங்க, சில தவறு பண்ணுறீங்க, ஆனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை வெறுத்து விடவில்லை. உங்களுடைய குறைவுக்கு நடுவில் உங்களை நேசிக்கிறேன். மனிதர்கள் என்றால் குறைவுள்ளவர்கள் தான், மனுஷனிடத்தில் குறைகள் இருக்கும். அதை பேசி 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 அவர்களை பகைக்காதபடி நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை நேசிப்பதை போல, இயேசு நம்மை நேசிப்பதை போல, என்கிட்ட குறைவு இருந்த போதிலும் அவர் என்னை நேசித்தார். இயேசு கடவுள் அல்ல என்று பேசின என்னை நேசித்தார். இயேசுவை கேவலமாய் பேசின என்னை அவர் நேசித்தார். ஒரு சகோதரர் சொன்னார், வேறு வெளிநாட்டு கடவுள் என்று இயேசுவை தூஷித்தவரை இயேசு நேசித்த விடுதலை கொடுத்தார். இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு அன்பு. நம்மை பகைக்கிறவர்களையும் விரோதிக்கிறவர்களையும் தூஷணமாய் பேசுகிறவர்களையும் பகைத்து விடாதபடி அவளை நேசிக்க வேண்டும் என்பது இயேசு கற்றுக் கொடுத்த அன்பு. இந்த அன்பினால் நாம் நிறைந்திருந்தால் உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் மரியாதை கொடுப்பார். நீங்கள் ஜெபித்தவுடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். உள்ளத்திலே அந்த அன்பு இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்காதபடி அமைதியாக இருப்பார். இந்த மனிதனுக்குள்ளே தேவ அன்பு பூரணப்பட்டிருந்தது. ஆகவே தான் அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். மிக முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். மார்க் 11:25-26 பாருங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம், சுகத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, உங்களுடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக, அற்புதத்திற்காக ஜெபம் பண்ணும்போது, யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தால், ஒரு குறை இருந்தால், நான் உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை மன்னியுங்கள். பிதாவானவர் உங்களுக்கு மன்னிக்கும்படி மன்னியுங்கள். மன்னிக்கிற ஒரு அன்பு இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். மன்னிக்கிற ஒரு அன்பு. உங்களை சத்துருவாய் நினைத்து தீமை செய்தவர்களை ஏன் உங்களால் நேசிக்க முடியவில்லை? நீங்கள் மன்னிக்கவில்லை. அதனால உங்களுடைய உள்ளத்தில் இந்த அன்பு வர முடியாதபடிக்கு கசப்பு உண்டாகிறது. இயேசு கற்றுக் கொடுத்த அன்பு மன்னிக்கிற அன்பு. சிலுவையிலே அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்ட பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிக்கிற அன்பை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த அன்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? யோசித்து பாருங்க. மாமியாரை பகைக்கிற மருமகள், மருமகளை பகைக்கிற மாமியார், 2 பேரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, 2 பேரும் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. உள்ளத்தில் கசப்பு. ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? மன்னிக்கிற அன்பில்லை. என்னை கேவலமாக பேசுகிறாங்க, என்னை அசட்டை பண்ணுறாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க, என்னை தாறுமாறாக பேசுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் மன்னிக்கக்கூடாது? உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்தேனே, ஏன் உன் மாமியாரை மன்னிக்க கூடாது? ஏன் உன் மருமகளை நீ மன்னிக்க கூடாது? கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை,
அவன் 10 வருஷமாக பேசுவதில்லை, ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க. கணவன் மீது மனைவிக்கு ஒரு வருத்தம், மனைவி மீது கணவனுக்கு வருத்தம், பேசிக்கொள்வது இல்லை. ஏன்? 2 பேரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்பது? 2 பேருக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது. மனைவியின் மீது வருத்தம், கணவர் மீது வருத்தம். இப்படி பேசிட்டாங்க, செய்துட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார், ஏன் மன்னிக்க கூடாது? நான் உன்னை மன்னித்தேனே, நீ ஏன் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரே. மன்னிக்கிற ஒரு அன்பு. ஒரு சமயம் இப்படி ஒரு கூட்டத்தில் இந்த மன்னிப்பை குறித்த செய்தியை கேட்டு முடிந்தது. ஒரு சகோதரி மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சாட்சி சொன்னாங்க, என் மாமியாரை நான் பகைத்தேன், அவங்க பேசின சில கடினமான வார்த்தைகள் என்னை காயப்படுத்தி விட்டது, அதனால் நான் உங்களை முழு பகையாய் பகைத்தேன். கடமைக்கு பேசிக்கொள்ளுவோம், உள்ளத்தில் கசப்பு வெறுப்பு இருந்தது. அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அவங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி, பல வருஷமாய் ஒரு வியாதியின் வேதனை. அதுக்காக ஜெபிச்சாங்க, உபவாசம் பண்ணினாங்க, ஊழியர்களெல்லாம் சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க, சுகம் உண்டாகலை. இந்த தேவ செய்தியை கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், ஆண்டவரே நீரே என்னை மன்னிச்சிங்களே, நான் எவ்வளோ உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன். என் மாமியார் தானே, எங்கள் அம்மாவார் தான் நான் மன்னிப்பேனே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும். அதை கேட்டாங்க, மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும், என் மாமியாரை மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும், என்னை இப்படி காயப்படுத்தினவர்களை நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும். கண்ணீரோடு ஜெபிச்சு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் தன் அன்பினால் நிரப்பினார். மாமியாரை மனப்பூர்வமாய் மன்னித்து அந்த கசப்பு வெளியேறினது. வியாதி போய்விட்டார். பல வருஷமாக அந்த வியாதி மறைந்து விட்டார். அவங்க மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் சொன்னாங்க, என் மாமியாரை நான் மன்னித்து அந்த கசப்பை என்னை வெள்ளத்தை விட்டு போன உடனே என் வியாதி மறைந்து விட்டது, சுகம். அப்படியானால் நீங்கள் இன்னும் சுகம் பெறாமல் இருக்க காரணம் என்ன? இன்னும் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்க காரணம் என்ன? யாரையோ ஒருவரை குறித்த கசப்பு, உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் தெருவில், சபைக்குள்ள கசப்பு, சண்டைகள், பிரிவினைகள், கசப்பு, வேலை செய்கிற இடத்துல கசப்பு. ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. உங்கள் கசப்பை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடையாக இருக்கிறது. உங்கள் மன்னிக்க முடியாத அந்த அன்பு, அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லாததுனால உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் மரியாதை கொடுப்பது இல்லை, உங்களுடைய ஜெபத்தை தேவன் கனப்படுத்துவது இல்லை. அதனால நீங்கள் அற்புதம் பெறுவது தடைப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த அன்பை எனக்கு தாரும். இந்த 100க்கு அதிபதிக்குள்ளே காணப்பட்ட தெய்வீக அன்பு, மன்னிக்கிற ஒரு அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு எனக்கு தாருன்னு கேளுங்க. தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிறார் என்று ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம். சொந்த பலத்தினால் அப்படி நேசிக்க முடியாது. பகைக்கிறவங்க, எதிர்க்கிறவங்க, பரிகாசம் பண்ணுகிறவர்களை நேசிக்க வேண்டுமானால் இயேசு அந்த அன்பை நமக்குள்ளே தரும் பொழுது மட்டும்தான் அந்த அன்பு நமக்குள்ளே வரும். நான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் பரிகாசங்கள், கேவலமான வார்த்தைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் பேசும்போது ரொம்ப மனமுடைந்து அவங்கள மேலே ஒரு வெறுப்பும் கசப்பும் உண்டானது. ஆண்டவர் சொன்னார், அவங்களையும் நீ மன்னித்து அவங்களையும் நீ நேசிக்கணும். அது எப்படி ஆண்டவரே? முடியலையே. அதுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன். இந்த அன்பு எனக்கு வேணும், மன்னிக்கிற அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, என்னை பகைக்கிறவங்க, பரிகாசம் பண்ணவங்களை நேசிக்கிற அன்பு வேண்டும் என்று உபவாசம் பண்ணி கண்ணீரோட ஜெபம் பண்ணினேன். ஒரு நாள் அந்த அன்பை ஆண்டவர் என் உள்ளத்திலே ஊற்றினார். இன்றைக்கு வரைக்கும் இப்பொழுது யார் என்ன பேசினாலும், என்ன திட்டினாலும், ஏசினாலும், என்ன பரிகாசம் பண்ணினாலும் என் உள்ளத்தை பாதிப்பதும் இல்லை, அவங்க மேலே கசப்பு வருவதும் இல்லை. ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசு ஒருவர் தான் இந்த அன்பை ஒரு மனிதனுக்கு தர முடியும். இயேசு ஒருவர் தான் இப்படிப்பட்ட அன்பை நம் உள்ளத்திலே தர முடியும். அந்த அன்பை பெற்றுக்கொள்ள உங்களை இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே அற்புதம் நடைபெறும்.